தைரியமா இரு ரவி. உடம்புக்கு நோய் வந்தா ஒரு டாக்டரை பாக்குற மாதிரி மனசுக்கு நோய் வந்தா ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாக்குறது தப்பு இல்ல. டோன்ட் வரி ரவி. சரி விடு ரவி. ரவி அடிமையே, எனக்கு செவி சாய்க்காமல் என்ன புலற்றிக் கொண்டிருக்கிறாய்? என்னை விட கட்டளை போடும் ராஜா நான் தான், எனக்கு கட்டளை போடாதே. கெட்டி பிடிக்க உருவம் காட்டு, என்னை இப்படி துரத்தாதே. மண்டைக்குள் கோழி எரிமலை வைத்து அவனே நீயும் மூடாதே. இத்தனை பலிகள் மொத்தமை வந்தால் ஐயோ தாங்காதே. என்ன சொன்னேன்? ஐயோ இதயம் தாங்காதே. உனக்கு எதிரில் வாகனம் வருகிறதா? வாகனம் அதை கவர்ந்து செல். வாகனத்தை எடு. வாகனத்தை நிறுத்தாதே. வாகனத்தை நிறுத்தாதே. சொல்லி வாகனத்தை நிறுத்திவிட்டாயா? அண்ணா, நாங்கள் இவனை இழுத்து வரட்டுமா? வேண்டாம், நடப்பதை வேடிக்கை பார்ப்போம். பிடிக்க விடாதீங்க. யாரு நான் கேக்குறேன்? என் பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டு என்ன யாருன்னு கேக்குறியா? வாசுதானே நீ? யாரு இருக்கிறது? எனக்கு கெட்ட கோவம் வந்துரு. 2 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன். மரியாதையா என் பணத்தை குடுறா. பணத்தை குடுறா. பணத்தை குடுறா. குடுறா. நீதான் கத்துவியா? நீதான் கத்துவியா? நான் கத்துதா? ஏ அடிமையே, நான் என்ன சொன்னேன்? என்ன பண்ணும்? வாகனத்தை செலுத்த சொன்னேனா? அந்த காரை வந்துச்சு. இத வீடு தலை வந்து என்ன டார்ச்சர் பண்றாயா? ஏய், நீ தவறு செய்து விட்டாய். இனி நீ அடி வாங்குவதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். புறப்படுங்க. ரவி, அங்க என்கிட்ட வேலை பார்க்கும் போது அப்படியே கூணி குறுகி நிப்பியே. இப்ப கைய ஓங்குற அளவுக்கு வந்துட்டியா? வாஸ் தான் நீ. என்ன நடக்குது? ரவி. ரவியா? ஏன் அப்படி நடிக்கிற? நான் நடிக்கிறேன் சார். சத்தியமா சொல்றேன் சார். நான் ரவி தான் சார். நான் ரவி சார். என்னங்க கலட்டா? அது ஒண்ணு இல்லைங்க. என் பேர் வேணுகோபாலுங்க. விஜின்னு கூப்பிடுவாங்க. இந்த விஜி மில்ஸ் ஓனர் இல்லைங்க, அது நான் தான். இந்த வாசு இல்லைங்க, என் மில்லுல வேலை பார்த்தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தா. எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டீங்க. இல்ல சார், நான் எவ்வளவு தடவை நான் ரவி ரவின்னு சொல்றேன். இவங்க வாசுன்னு சொல்றாங்க சார். சார், இவர் பேர் ரவி. இவர் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இவர் மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். அப்போ ரவியா? தம்பி என்ன இல்லனே அவனே பாம்பு கண்ணனே. ரவி என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். போங்க. சும்மா இருடா. ஏமாத்துறானே. பிரச்சனை இல்ல. போலீஸ் உள்ள நுழைஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏறு வண்டியில. சும்மா வண்டி ஏறா. நான் ரவி சார். நான் ரவி. நீங்க ரவின்னு எனக்கு தெரியுமே. வாசு யாரு? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒரு வேலையை வந்தேன் சார். இந்த மில்லு ஓனர் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா சொல்றேன் சார், இவரை இப்பதான் சார் நான் பாக்குறேன். சரி, நீங்க கிளம்புங்க. மறுபடியும் அந்த மில் ஓனரோட ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே சார். வாசு ரவி விஜி. ஹலோ திரிபுர சுந்தரி, நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, அந்த ரவி கிட்ட என்னமோ இருக்குன்னு. என்னமோ இருக்கு.
அப்படியா சார்? இந்த சம்பவம் ஸ்ட்ரைக் ஹவுஸ் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரவி கூட பேசிட்டு இருந்தோம் சார். யூஸ்வலாக ரவி கொஞ்சம் பில்டப் டைப். அன்னைக்கு ரொம்பவே பில்டப் பண்ணிட்டு இருந்தா சார். நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சார். திடீர்னு திரும்பினா சார். அவனை பார்த்தா ஒரு மாதிரியே இருந்தா சார். ஃபியூஸ் ஆன மாதிரி தன்னை மறந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா சார். வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா சார். அவன் கையில் வேர்க்கடலே இல்லை சார். அவன் ஓவர் பில்டப் பண்ணுறான்னு நினச்சி அவனை நாங்கள் கலாய்ச்சா சார். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அடிச்சிட்டான் சார். இந்த மாதிரி நடந்து அவனை இதுவரையும் நாங்கள் பார்த்ததே இல்லை சார். அவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். இந்த சம்பவம் எப்போ நடந்தது ஞாபகம் இருக்கா? இந்த மாசம் தேதி ஏதாவது? 2016 ஜனவரி 24 சார். ஷுவர்? ஆமாம் சார். 2016. அப்போ இந்த கேஸுடைய ஆரம்பம் ஜனவரி 24. யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? நானா? இங்கேயும் வந்துட்டியா நீ? யாருமா அது? யாருனே தெரியலண்ணா. மில்லு கேட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான். மில்லு கேட்ல இருந்து ஃபாலோ பண்றானா? இப்ப என்னடா அண்ணா இங்கேயும் வந்து நிக்கிறான்? இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஏய், யாரா நீ? சொல்றா, எதுக்குடா என் தங்கச்சி முன்னாடி சுத்துற? உனக்கு என்ன வேணும்? மகேஷ் சாப்பாடு இங்க பாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதை வந்த வழியை பார்த்து திரும்பி போடு. இன்னைக்கு சாப்பிட்டுருவேன், நாளைக்கு உனக்கு வேலை வேலைக்கு ஆக்கி போட நான் என்ன ஒன்று வீட்டுக்காரியா? ஒரு வேலை. வேலையா? ஆளை பார்த்தா பெபலத்தா மாதிரி இருக்க. என்ன வேலை தெரியும் உனக்கு? கார் ஓட்டுவேன். கார் ஓட்ட தெரியுமா? ஏய், நல்லா ஓட்டுவியா? ஏய், உன்னதான் கேக்குற சொல்லு. நல்லா ஓட்டுவேங்க. உன்ற பேர் என்ன? கேக்குறல்ல, பேர் சொல்லு. வாசுங்க. உன்ற பேரை நீ சொல்ல மாட்டியாக்கு? ஏன் உன்ற வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு? இல்லைங்க, உங்களை பார்த்த பயத்துல அவருக்கு வார்த்தை வரலீங்க. வார்த்தை வராது. நீ ஒன்னு செய், சின்னகிட்ட சாவி வாங்கி அவன்கிட்ட கொடு. சரிங்க. ஏனுங்க, இவனை பார்த்தா சரியா பல்லங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யோ, உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம். மகேஷ் சொன்னா சரியாதான் இருக்கும். மகேஷ், நீ அவனை கூட்டு போமா. சரிங்க. வா. யோ, குறும்புக்கார பொண்ணு நம்ம மகேஷ். ஆமா ஆமா, ரொம்பதான் குறும்பு. யோ ஆடிட்டரு, என்னையா உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க? நான் சொல்றதை மட்டும் செய். அவன் 2000 கோடி 3000 கோடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஆடிட்டர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்னது வெறும் 400 கோடி. நீ என்னடா கோவனை வாங்கினதுக்கே கணக்கு கேட்டுட்டு இருக்க. அப்படி இப்படின்னு அடிச்சாதான் சில பல கோடிகளை அமுக்க முடியும். வையா போன. ஏனுங்க, அவனெல்லாம் வச்சு சீக்கிரம் பேசாதீங்க. இவன் இரு. வாசு, யோ வாசு. தொட தொட. பாத்தியா அவன் லட்சணத்தை? இவன் கேட்டுதான் 5-6 ஆ போதாக்கும். வேலையை பாப்பியா? என்னங்க?
என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. உங்களால தான் இந்த வாழ்க்கையே எனக்கு கிடைச்சிருக்கு. ஷோ, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இதுல என்ன இருக்கு? புடவைங்க. புடவையா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? நானா உன்னோட பொண்டாட்டியா? புடவைலாம் வாங்கி கொடுக்குறேன். சாரிங்க. என்ன சாரி? பட்டு சாரிங்க. ஏய், விளையாடாத. ஐயோ, எங்கேயா கூப்பிட்டு போற? உங்க டிரைவர் பண்றல. ஐயோ, விடு நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. கூடாத. உண்மையாங்களா? குடு. இந்த புடவையை நான் கட்டிக்கணுமா? என்னைய புடவை தூக்கி வீசிட்டா? கிளம்பு கிளம்பு. யோ, அவளுக்கு காதல் இருந்தா எடுத்து மேல போட்டிருப்பால, தூக்கி வீசிட்டா. அதை போய் லவ்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல மறுபடியும் எடுக்கிறா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? வெப்பலத்தான் நல்லாதான் எடுத்திருக்கான். ஐயோ, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. வாய விட மாட்டேன். அவனை விட மாட்டேன். அட வாய போலாம். எப்படி இருக்கு? சந்தோஷமா? இது சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஏய், என்ன நடிக்கிறியா? நீ போல இது போய் தொலைச்சிருவேன். தொலைச்சு திருட்டு பையன். இது வேற எத்தனை தடவை போட்டாலும் சார்ஜ் வைக்க மாட்டேன். செல்ல மாற்றி தொலையணும். ஹலோ. இங்க பாருங்க, ரொம்ப சிரிச்சா நல்லது இல்ல. சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம். அட போயா, நீ வேற. ஏன் போன் அடிக்குது? அண்ணா, ஆடிட்டர் லைன்ல இருக்காரு. போனா சொல்ல ஆடிட்டரு. நாயக்கரே, மேட்ரு கொஞ்சம் சீரியஸ். விஷயத்தை சொல்லு. நம்ம மில்லுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வர போறாங்க. ஐயோ, இங்கேயே காமெடி. நீ வேற ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏனுங்க, சீரியஸா சொல்றேன், ரைடு வர போறாங்க. நம்ம ஆள்ல யாரோ ஒருத்தன் இன்கம் டேக்ஸ் சீப் கிட்ட 400 கோடி பத்தி போன்ல இன்ஃபார்ம் பண்ணி. என்னையா சொல்ற? ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. யார் அவன்? யார் அவன்? நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு யாருன்னு சொல்றேன். முதல்ல அந்த 400 கோடியை சேஃபா ஷிப் பண்ணுங்க. ஏனுங்க, என்னாச்சு? கேட்க வந்துட்டியா? காலங்காத்தால பாய வச்சுக்க சும்மா இல்லாம கெட்ட சகுனம் அது இதுன்னு சொன்னல. இன்கம் டாக்ஸ் ரைடு வர போறாங்களா? 400 கோடியை பிடிக்க போறாங்களா? எவனோ ஒருத்தன் இங்க போட்டு கொடுத்துருக்கான். போய் அதை காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ போயா. டேய், இடியே விழுந்திருக்கு மாதிரி நிக்கிற. ஒண்ணும் தெரியாதா? போடா போடான்ற. பார்த்து பார்த்து ஏத்துங்க. சீக்கிரம் ஆகட்டும். பார்த்து. யோ மேனேஜரு, நீ ஒன்று பண்ணு. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேயே சுற்றிக்கிட்டே இரு.
நான் கூப்பிட்ட பிறகு வந்தா போதும். போ. ஆடிட்டர் கால் பண்றேன். ஹலோ, சொல்லு. நாயக்கரே, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ண நம்பரை ட்ரான்ஸ் அவுட் பண்ணிட்டேன். நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? என்னது? இந்த நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்கு. நம்பர் சொல்லு. 98405 98405 24143 24143. ஆமா, 143. நோட் பண்ணிட்டீங்களா? இது மேனேஜர் நம்பர்ண்ணா. நாயக்கரே, மேனேஜர் நம்பர்? ஆமாண்ணா. நாயக்கரே, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, ஏங்க கூப்பிட்டீங்களா? இறங்குடா. என்னங்க நாயக்கரே? முன்விரோதம் காரணமா நான் தான் சார் அப்படின்னு சொல்லு. போ சார். மற்றவங்களை நம்புறதை விட உன்னை நம்பலாயா? நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. ஐயா நானுங்களா? நீ தாண்டா. கோயம்புத்தூர் to பொள்ளாச்சி ரோட்ல நீ சுத்திக்கிட்டே இரு, நான் கூப்பிடுற வரைக்கும். போ, கிளம்பு. எடுக்க மாட்டேங்கிறாடா. இன்னொரு ட்ரை பண்ணுங்க. ஹலோ வாசு, எங்க இருக்க? நான் வாசலிங்க. என் பேர் நாகராஜ். வண்டி எங்கேயா நிக்குது? இந்த கூழ்நாய்க்கு மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல ஒரு வண்டி நிக்குதுங்க. வண்டியில் டிரைவர் காணுங்க. டேய் வண்டி எடுறா. வாசுவ காணுமா? டேய் சாவி இங்க இருக்கு, போட்டா காணுமேடா. தரட்டு பாருங்கடா. பெட்டிலாம் காணோண்ணா. அண்ணா 100 ரூபா மொழி வச்சு போயிட்டானா? வண்டி எடுங்கடா. விடுங்கண்ணா, பார்த்துக்கலாண்ணா. ஏன்ட்ட சொல்லிட்டீங்களா, பார்த்துக்கலாண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. டேய், இது நம்ம வாசு இல்ல? ஆமாங்கண்ணா. டேய் வாசு, எங்கடா இந்த பக்கம்? யோ, யார் நீ? டேய் கண்ணாடிலாம் போட்டா ஆளு தெரியாதா உனக்கு? ஏய், யாரை பார்த்து வர படம் சொல்றேன்? சும்மா காமெடிலாம் பண்ணிடு. நான் வாசு இல்ல, என் பேர் ரவி. ஏனுங்க, வாங்க 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 வாங்க. எங்கடி வாசு? வாசு இங்க இல்லங்க, அவரு மில்லுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் தேடுங்கடா, போய் தேடுங்க. ஏனுங்க, என்ன பிரச்சனை? நீ பிளான் பண்ணி தானே அவனை வேலைக்கு சேர்த்த? உன்னை நம்பி தானடி அவனை வேலைக்கு சேர்த்த.
400 கோடி ரூபாயோட அவனை அனுப்பி வச்சிட்டிய. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. புரியாதுரி, புரியாது. உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு பணத்தோட அவனை தப்பிக்க விட்டியா? ஏங்க வாசு பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. அவர் ரொம்ப அப்பாவி. இந்த தப்புலாம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு. என்னடா பாஸ் எஸ்கேப் ஆயிட்டானா? 400 கோடி கிடைச்சிச்சுன்னா நீ இருப்பியா? நீ இருப்பியா? நீ இருப்பியா? இல்ல நீ தான் இருப்பியா? சொல்லுமா. இருக்க மாட்டேன். அதனாலதான் அவனும் பணத்தோட தப்பி போயிட்டான். ஒன்னெல்லாம் நம்பன பாரு. பொம்பளை மேல கை வைக்கிற நீலாம் ஒரு ஆம்பளையா? ஒரு முதலாளி எதிர்த்து கேட்கிற அளவுக்கு வண்டியா நீ? பழையாரி முண்டா போடி. போய் பாருங்கடா. செத்துட்டானா? அவ காலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? கோவத்துல நான் அவளை கொண்டுட்டானா? மகேஷே, 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 மகேஷே.